ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங் வீடியோ அண்டு ட்ராவல் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன பேக்கிங் பார்த்திங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவிலேருந்து துபாய் கிளம்புறாரு. ஸோ அவருக்காக வந்து திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் ட்ராவல் அப்டேட் பற்றி சொல்லிகிட்ருக்குறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து ஜான்வரி மந்த் லாஸ்ட்டே வந்து இந்தியா வந்திருந்தார். வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறான்ற டைமில் போர் வந்து துபாயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவரால் வந்து அந்த டைம் துபாய் போக முடியல, இங்கேயே ஸ்டே பண்ணிட்டார். 1 மந்த் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. இப்போ அங்கே வந்து துபாயில் கொஞ்சம் கண்டிஷன் ஓகேன்றதுனால இப்போ அவர் கிளம்புறாரு. எந்த ஏர்லைன்ஸ் பார்த்திங்கன்னா எமிரேட்ஸில் தான் வந்து அவர் டிக்கெட் போட்டிருந்தார். அதில் வந்து அவருக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கிற லக்கேஜு ஒரு சைடில் வந்து ஃப்ரூட்ஸு, ஒன்றுத்தில் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்கிற செவ்வாழை, நெல்லிக்காய், கொய்யாக்காய், பச்சைக்கடலை, அப்புறம் வந்து ஸ்வீட்டு, அதிரசம் இதெல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து இயர்லியாகவே வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி அங்கே போய் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஏதாவது அப்டேட் கிடைக்குமா. ஏன்னா அப்போ வந்து போர் நடந்துகிட்டு இருந்துச்சு, ப்ளஸ் அந்த டைம் வந்து ரெயின் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதுனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து மெயில் வந்துச்சு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்லேருந்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மழை கொஞ்சம் இருந்ததுனால 1 ஹவர் வந்து ஃப்ளைட் வந்து டிலேவாக எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மெயில் வந்துருந்தது. அப்போ வந்து 9:45 ஃப்ளைட் வந்து 10:45க்கு தான் எடுத்தாங்க. ஸோ அவர் வந்து போர்டிங் போட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் வந்து அவரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதே மாதிரியே ஃப்ளைட் வந்து 10:45க்கு எடுத்துட்டாங்க. அவர் போய் துபாய் ரீச் ஆகிற வரைக்கும் நான் இங்கே தூங்கவே இல்லை. அவர் போய் சேஃப்டியாக நான் ரீச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் தான் நான் இங்கே காலைல தூங்கினேன். 4 o'clock அவர் ரீச் ஆகிட்டார். ஸோ அவர் வந்து நல்லபடியாக சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டார். திங்ஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி சேஃப்டியாக போயிடுச்சு. ஸோ துபாயில் இருக்க எல்லோரும் சேஃப்டியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.